ஹாய் ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வெட்னஸ்டே சீரீஸோட செகண்ட் சீசனில் செகண்ட் எபிசோட். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் நம்ம வெட்னஸ்டேயோட அம்மாவும் அப்பாவும் ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டே சீக்கிரட்டாக அவங்க அம்மாவோட ரூமுக்கு போய் அவளோட கூடி புக்கை எடுக்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அதில் ஒரு நோட்ஸ் வச்சிருக்கு. அதில் அவங்க அம்மா நான் அவ்வளோ ஈஸியாக இங்கே வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவும் ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்போ வெட்னஸ்டே அவங்க கிட்ட சொல்றா, எனக்கு அந்த புக்கு உடனே வேணும். நான் ஈனிது சாகுற மாதிரி என்னோட விஷன்ல பார்த்தேன். அதுக்கு காரணம் நான் தானு அவ சொன்னா. நடக்கிற எல்லா கொலைக்கும் பின்னாடி ஒரு ஏவியன் இருக்கான். அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு கண்டிப்பா இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்கு அவங்க அம்மா உன்னோட விஷனுக்கு நிறைய பர்செப்ஷன் இருக்கு, நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா வெட்னஸ்டே எனக்கான பதில் எல்லாமே அதுல தான் இருக்கு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. அதுக்கு அவங்க அம்மாவும் அதுல பதில் எல்லாம் கிடையாது, அதுல வெறும் ஷார்ட் கட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ஷார்ட் கட்ஸை ஃபாலோ பண்ணினா அது உன்ன பிரச்சனையில கொண்டு போயிடும். அப்படிதான் என்னோட தங்கச்சி ஒஃபிலியாவும் போனா அந்த மாதிரி ஆபத்து எதுவும் உனக்கு வர நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வெட்னஸ்டேவும் ரூமுக்கு வந்து அந்த புக் இல்லாமலே நம்ம அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கலான்னு அவ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஈனித் நம்ம ஸ்கூல் கேம்புக்கு போறதுக்காக நான் வச்சிருந்த பிகினியை காணோம் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. நம்ம வெட்னஸ்டேவும் அதை பக்கத்து ரூம்கார எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி அவளை வெளியே அனுப்பிச்சு வச்சிடறா. அனுப்பிட்டு நம்ம திங்க் கிட்ட இவ என்ன ஒரு பிகினி காணன்றதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆவரா, இவ சாவ போறான்ற விஷயத்தை இவகிட்ட சொன்னா என்ன ஆவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது மறைஞ்சிருந்த நம்ம ஆக்னஸ் வெளியே வந்து என்னது ஈனித் சாக போறாளா அப்படின்னா அவளோட சாவுக்கு நான் தான் பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்றா. வெட்னஸ்டேவும் எவ்வளவு நேரமா இங்க ஒழிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அப்போ ஆக்னஸ் நம்ம ஈனித் இந்த பிகினியை காணன்னு தேடினால அப்பத்துல இருந்தே நான் இங்க தான் இருக்கேன். உடனே வெட்னஸ்டேவும் நம்ம ஈனித் ஒன்னும் சாவ போறதுலாம் இல்ல, நான் அதுக்குள்ள அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன், நீ வழக்கம் போல திரும்ப மறைஞ்சு போயிடு அப்படின்னு சொல்றா. நம்ம ஆக்னஸும் நீ எவ்வளவுக்கு எவ்வளோ என்ன அவாய்ட் பண்றியோ நான் அவ்வளோக்கு அவ்வளோ உன்னை நெருங்கி வந்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஸ்லர்ப்பும் திரும்பவும் நம்ம வக்ஸ்லி கிட்டே வந்துருது. ஆனா இந்த தடவை நம்ம ஸ்லர்ப் ரொம்பவே வளர்ந்துருக்கிறத நம்ம யூஜின் பாக்குறான். பார்த்துட்டு இதுக்கு மூளை ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு, இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஸ்லர்ப் யூஜினையே கடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வருது. நம்ம பக்ஸ்லியும் அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்துறான். அப்ப யூஜினும் இதை வச்சிருக்கிறது ஆபத்து, நம்ம சொல்லி ஆகணும்னு சொல்றான். ஆனா நம்ம பக்ஸ்லி எப்பவும் போல இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறான். நம்ம வெட்னஸ்டேவும் நேரா கேல்ஃபினோட ஃபுனரலுக்கு போறா. அங்க போய் பார்த்தா வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. அது அந்த ஷெரீஃபும் அந்த டாக்டர் ஃபேர்பர்னும். ஷெரீஃபும் நீ எதுக்கு இந்த பக்கம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம வெட்னஸ்டே அது ஒண்ணும் இல்ல, சாவுல கலந்துக்கிறது என்னோட ஹாபி, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அவங்களும் இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்கிறது எங்களோட வேலை, நீ எதுவும் தேவையில்லாத மூக்கு நுழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம வெட்னஸ்டே டாக்டர் கிட்ட கேல்பின் எப்பயாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து டைலரை பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஆமா ஒரு தடவை வந்து பார்த்தாரு, அவன் ரொம்ப மான்ஸ்டரா மாறி அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஷாக் கொடுத்து தான் அவனை நார்மல் ஆக்கணும், அந்த அளவுக்கு அவன் கோவப்பட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே உங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஏவியன் பேஷண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு டாக்டர் இல்ல, எங்க ஹாஸ்பிட்டல்ல எந்த ஏவியன் பேஷண்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த காக்காவும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பியாங்கா அவங்க அம்மாவை ஒரு ஹோட்டலுக்கே தெரியாம ஒழிச்சு வச்சிருக்கா. அவங்க அம்மா ஒரு குரூப்ல இருந்திருப்பாங்க. அந்த குரூப்ல இருந்த எல்லாரும் அவங்களோட மெஸ்மரைசிங் பவரை யூஸ் பண்ணி அந்த குரூப்பை நடத்திட்டு வந்தவன் நிறைய பணம் கொள்ளடிச்சிருப்பான். அதனால எல்லாரையும் தேடிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம பியாங்காவும் அவங்க அம்மா ஒழிச்சு வச்சுட்டு அவன் மாட்டின பிறகு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நம்ம வெட்னஸ்டே நேரா ஆக்னஸ் கிட்ட போய் நீ அந்த கேல்ஃபினோட போனை எப்படி ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம ஆக்னஸும் ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்கிற அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து கேல்பின் மாறி அந்த போனை ஓபன் பண்றா. ஓபன் பண்ணிட்டு உனக்கு தேவைப்படுமேனு அவர் வீட்ல இருந்து நிறைய எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்குறா. நம்ம வெட்னஸ்டேவும் அந்த போனை ஓபன் பண்ணி ஒரு ஆடியோ கேட்கறா. அதுல அந்த டிடெக்டிவ் நம்ம எவிடன்ஸ் எல்லாம் புல்பென்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். புல்பென்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸ் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு போட்டோல காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸா காமிக்குது. நம்ம வெட்னஸ்டேவும் மேப் எடுத்து அது எங்க இருக்குன்னு பாக்குறா. பார்த்தா அது இவங்க ஸ்கூல் கேம்புக்கு பக்கத்திலே தான் இருக்கு. சரி ஓகே நம்மளும் இந்த கேம்புக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிறா. அடுத்த நாள் எல்லாருமே கிளம்பி அந்த கேம்புக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈனிதும் வெட்னஸ்டே வரதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அங்க ஆக்னஸ் வந்து அந்த இடத்தோட மேப் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வெட்னஸ்டே கிட்ட கொடுக்குறா. அதை பார்த்து ஈனித் நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆக்னஸும் நான் வெட்னஸ்டேக்கு அசிஸ்ட் பண்றேன், நாங்க 2 பேரும் கேஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவளை வேணும்னே வெறுப்பேத்துறா. நம்ம வெட்னஸ்டேவும் கண்டுக்காத விடு, இவன் என்னோட அல்ல கைதான், இந்த என்னோட பேக் எடுத்துட்டு போய் பஸ்ல ஒரு விண்டோ சீட்டா புடிச்சு வை அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அதுக்கு ஈனிதும் ஆக்னஸ் கிட்ட இனிமே நான் கண்ணை திறந்துட்டு தான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஆக்னஸும் அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம்
அவசியம் இல்ல, ஏன்னா நான் வரதையே நீ கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறா. எல்லாரும் அந்த ஃபாரஸ்ட் கேம்புக்கு ரீச் ஆயிடுறாங்க. அங்க ரீச் ஆனா நம்ம பக்ஸ்லி ஒரு சாவுப்பட்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம வெட்னஸ்டேவும் டே இதுக்குள்ள என்னடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு எடுத்துட்டு போறான். அப்படியே திரும்பி பார்த்தா வெட்னஸ்டேவோட அப்பா அம்மாவும் அங்க வந்திருக்காங்க. நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பாவும் உங்க அம்மா பொண்ணு சண்டையை தீர்த்து வைக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வெட்னஸ்டேவும் அப்படியே கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறா. எல்லாரும் அவங்க கேம்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யூஜின் வந்து பக்ஸ்லியை பாக்குறான். பார்த்தா அவன் வெளியில நிறைய ராக்கெட்லாம் நட்டு வச்சிருக்கான். எதுக்குடா இந்த ராக்கெட்னு கேக்குறான். அப்போ நம்ம பக்ஸ்லியும் அவனை உள்ள கூட்டு போய் அவன் எடுத்துட்டு வந்த அந்த ஸ்லர்ப்பை காமிக்கிறான். இதை எதுக்குடா இங்க எடுத்துட்டு வந்த, இங்க யாராவது கொன்றுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பக்ஸ்லியும் அதுக்கு தான் நான் வார்னிங் சிஸ்டம் வெளியே ராக்கெட்லாம் வச்சிருக்கேன், இது வெளியில வந்தாலே இந்த ராக்கெட் வெடிச்சு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், நம்ம எல்லாரையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றான். வெளியில நம்ம பிரின்சிபலும் எல்லாரையும் கூட்டு வச்சு இந்த 2 நாள் கேம்பை உங்க இஷ்டம் போல என்ஜாய் பண்ணுங்க, இங்க நார்மல் பீப்புளே கிடையாது, நம்ம அவுட் காஸ்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஸ்கவுட் டீம் ஒன்று வருது. வந்து அந்த ஸ்கவுட்டோட கோச் எங்களுக்கும் இதே இடத்துக்கு தான் கேம்ப் நாங்க புக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் காமிக்கிறான். அவங்க லெட்டரையும் பாக்குறாங்க. ரெண்டுமே ஒரே டைமுக்கு புக் ஆயிருக்கு. என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டே வந்து சரி ஒன்னு பண்ணுவோம், ஒரு போட்டி வச்சுக்குவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேம்ப், மத்தவங்க வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்றா. அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. கேமோட ரூல்ஸ் என்னன்னு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. அதுல ஒரு டீம் 2ஆ பிரிஞ்சு காட்டுக்குள்ள போகணும், போய் ஒரு ஜெஃபைரை பாதுகாக்கணும். இன்னொரு டீம் அடுத்த டீமோட ஜெஃபைரை போய் திருடணும். யார் முதல்ல அந்த ஜெஃபைரை எடுத்துட்டு வந்து இந்த கிளாக் டவர் மேல வைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேம்ப் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அதே மாதிரி வெட்னஸ்டே அவளுக்கான டீமையும் ரெடி பண்ணிடுறான். அதுல அஜெக்ஸ் டீமை அந்த ஜெஃபைரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் வெட்னஸ்டே போய் அட்டாக் பண்ணி அடுத்த டீமோட ஜெஃபைரை எடுக்கிறதும் டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்கவுட்டும் ஹெட்ஃபோன் மாஸ்க்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான சேஃப்டி ஆர்கன்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவங்களோட ஜெஃபைரை எடுத்துட்டு போய் பாதுகாத்துட்டு இருக்கானுங்க. அப்போ ஸ்கவுட் டீமும் அஜெக்ஸ் பாதுகாத்துட்டு இருக்க அந்த ஜெஃபைரை எடுக்கிறதுக்காக வராங்க. வந்து அஜெக்ஸையே டைவர்ட் பண்ணி அவனோட பவரை யூஸ் பண்ணியே அவங்க டீமால ஸ்டோனா மாத்திடுறானுங்க. மாத்திட்டு இவங்களோட ஜெஃபைரையும் எடுத்துடுறானுங்க. அதை எடுத்துணும்னு காமிக்கணும்ன்றதுக்காக அவங்களோட ஃபிளார் அடிக்கிறானுங்க. அதை பார்த்து அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம வெட்னஸ்டேவும் இந்த பக்கம் பியாங்காவோட பவரை யூஸ் பண்ணி பாக்குறா. ஆனா அது வேலை செய்யவே இல்லை. உடனே அவங்களோட உல்ஃப் டீம் அனுப்பிச்சு அவனுங்களை டைவர்ட் பண்ணிட்டு யூஜினோட பவரை யூஸ் பண்ணி தேனீக்களை வச்சு இவளே போய் அவங்களோட ஜெஃபைரை எடுத்துட்டு வந்துடுறா. இப்போ 2 பேருமே அந்த டவர் மேல வைக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. ஆனா வெட்னஸ்டே ரொம்ப பின்னாடி இருக்கா. அந்த ஸ்கவுட் டீமோட பையன் கிட்டத்தட்ட அந்த டவர் மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஆரவாரம் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டே இங்கிருந்தே ஒரு ஏரோவை நேரா அந்த டவருக்கு மேலே ஏறிறா. எரிஞ்சு அதுலயே அப்படியே பறந்து வந்து அவனை எட்டி உதச்சிட்டு இவளோட ஜெஃபைரை அங்க வச்சு இவளோட டீமை ஜெயிக்க வச்சிடறா. அப்படியே அந்த ஸ்கவுட்டும் அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. தோத்தாலும் அந்த ஸ்கவுட் டீம் சும்மா இல்லாம இது நமக்கு அவமானம், இன்னைக்கு நைட்டே இந்த அவுட் காஸ்ட் கேம்புக்குள்ள புகுந்து அவங்களை அட்டாக் பண்ணி அவங்க எல்லாரையும் இந்த கேம்பை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. வெட்னஸ்டேவும் அன்னைக்கு நைட்டு அந்த புல்பென் என்ற இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பி காட்டுக்குள்ள அங்க போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் கேம்பை சேர்ந்த எல்லாருமே உட்காந்து பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம வெட்னஸ்டே அந்த புல்பென் என்ற இடத்துக்கு வந்துடுறா. உள்ள போய் பாக்குறா. அங்க ஒரு செவுத்துக்குள்ள நம்ம கேல்பின் நிறைய ஆர்டிகல்ஸ் ஒட்டி வச்சிருக்காரு. அந்த ஆர்டிகல்ஸ்ல இருக்கிற எல்லாருமே அவுட் காஸ்டா இருந்து இந்த வில்லோஹால் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணி அப்படியே இறந்து போனவங்களோட லிஸ்ட். சரி அதை தொட்டு ஏதாவது நமக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவ பவரை யூஸ் பண்ணி பாக்குறா. அவளோட பவர் யூஸ் ஆகவே இல்லை. அப்படியே அங்க இருக்கிற அந்த ஆர்டிகல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில வரா. அப்போ அந்த காக்காவும் இவளை பார்த்துட்டு அங்கிருந்து பறந்து போகுது. அப்படியே நம்ம வெட்னஸ்டே நேரா அவங்க அம்மாவை போய் பார்த்து லாஸ்ட் வாட்டியா கேட்கறேன், நீங்க அந்த புக்கை தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மாவும் வாய்ப்பு இல்லம்மா, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நான் உங்களை கத்தி சண்டைக்கு சேலஞ்ச் பண்றேன், என் கூட வந்து சண்டை போடுங்க, அதுல ஜெயிக்கிறவங்களோட முடிவு தான் எல்லாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னுறாங்க. நம்ம ஸ்கவுட்டும் அட்டாக் பண்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இந்த கேம்ப் அட்டாக் பண்ணலான்னு முதல்ல அவங்க கோச் ஸ்லர்ப் இருக்கிற டென்ட்டுக்குள்ள போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா ஸ்லர்ப் நம்ம கோச்சோட மூளையை கடிச்சு தின்னுட்டு செயினை உடைச்சிட்டு வெளில வரும்போது அந்த ராக்கெட் எல்லாம் வெடிக்குது. அதை பார்த்தா யூஜின் பக்ஸ்லி 2 பேரும் அந்த கேம்பை நோக்கி ஓடி வரானுங்க. வந்து பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி கிடக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஆக்னஸும் மறைஞ்சிருந்துட்டு அங்க வரா. வந்து சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு பக்ஸ்லியும் எதுக்காக நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறான். ஆக்னஸும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் வெட்னஸ்டே இம்ப்ரெஸ் ஆவா அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த ஸ்லர்ப்பும் அந்த கேம்புக்குள்ள பூந்ததால எல்லாருமே பயந்து அங்க இங்க ஓடிட்டு இருக்காங்க. ஸ்லர்ப்பும் ஒரு கோடாதை எடுத்துக்கிட்டு வெட்னஸ்டேவோட அப்பா குளிக்கிற பாத்ரூம் கிட்ட போய் அந்த கதவை உடைச்சு அவரோட மூளையை சாப்பிடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம பக்ஸ்லி வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை அங்கிருந்து துரத்திடுறான். அது அப்படியே அங்கிருந்து காட்டுக்குள்ள ஓடிடுது. இந்த பக்கம் காட்டுல வெட்னஸ்டேவும் அவங்க அம்மாவும் கத்தி சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையோட ரூல்ஸா 2 பேருமே கண்ணை கட்டிக்கிட்டு தான் சண்டை போடணும். 2 பேரும் ஒரு கண்ணாடி இதயத்தை அவங்க செஸ்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கணும். அந்த கண்ணாடி இதயத்தை யார் ஃபர்ஸ்ட் உடைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு வழியா அவங்க அம்மா வெட்னஸ்டேவோட கண்ணாடியை உடைச்சிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாரு வெட்னஸ்டே, உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், நான் சொல்லி கொடுக்காத நிறைய விஷயங்களும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டேவும் கோவத்துல அவளோட
அவளோட வாளை அவங்க அம்மாவை நோக்கி எறிகிறா. அந்த வாள் அப்படியே நேரா அவங்க பின்னாடி இருக்க ஸ்லர்ப்பை போய் குத்துது. அப்படியே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஸ்லர்ப்பை கட்டி ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம செத்து போனா ஸ்கவுட் லீடரையும் அங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டேவும் என்னடா இது, நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கூட அந்த கில்லரை நம்மளால நெருங்க முடியலையே, ஆனா அந்த ஏவியன் 24 ஹவர்ஸும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒருவேளை நம்மளால இதை காப்பாற்ற முடியாதோ, இந்த கேல்பின் எதுக்கு செத்து போன அவுட்காஸ்ட் பேஷன்ஸோட லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கான். இப்படி நமக்கு இருக்கிற எல்லா கேள்வியுமே ஒரு டைரக்ஷனா தான் காமிக்குது, அது அந்த வில்லோ ஹில் ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம வெட்னஸ்டேவை அந்த ஏவியன் அந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வில்லோ ஹில் ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா ஒரு பேஷண்ட் எடுத்துட்டு வராங்க. டாக்டர் ஃபர்பர்னும் அவளோட அசிஸ்டன்ட் ஜூடி கிட்ட இந்த பேஷண்ட்டை 24 ஹவர்ஸும் சர்வைலன்ஸ் பண்ணுங்க, செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி யார் அந்த பேஷண்ட் போய் ஓபன் பண்ணி பார்த்தா அது நம்ம டைலரை கண்ட்ரோல் பண்ண பழைய ஸ்கூல் டீச்சரை கொண்டு வந்திருப்பாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி செகண்ட் எபிசோட் முடியுது. இதோட நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.